ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பார்பிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி மாவுக்கு என்ன அளவு கரெக்டாக போட்டால் மாவு இட்லி சூப்பராக ஸ்பாஞ்சாக மல்லிகைப்பூ மாதிரி கிடைக்குன்றதான். அதில் நம்ம இட்லிக்கு தோசைக்கு தனித்தனியெலாம் அரைக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மெஷர்மெண்ட், அதாவது அரிசி மாவு போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதாங்க உழக்கு. இதில் வந்து 4 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி போடலாம். உங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம். இது வந்து இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 உழக்கு போட போகிறேன். ஸோ நானே வீடியோ எடுக்கிறனால தான் அந்த மாதிரி லெஃப்ட்டில் பிடிச்சி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து கல் எதுவும் இல்லை, இருந்ததுன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணி அதை ஒரு அழகு போட்டுக்கோங்க. இன்னொன்று ரேஷன் பச்சரிசி, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அந்த எதுவும் கருப்பாக எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து அதையும் அப்படியே புடச்சிட்டு அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இட்லி அரிசியும் இந்த ரேஷன் அரிசியும் வந்து தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டேன். 3 உழக்கு வந்து இட்லி அரிசி, 2 இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். ஏன்னா ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் இந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா நான் இந்த டீஸ்பூனில் வந்து நார்மலாக நீங்கள் டேபிள் ஸ்பூனில் போடுற மாதிரி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. டீஸ்பூனில் இருக்கிறதுனால நான் வந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். ஸோ என்னால் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு வாட்டம் பத்தலை. ஸோ இதை வந்து நான் 3 போட்டுக்கிறேன். இது இப்போ நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். இன்னொரு டிப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து வெந்தயத்தை வந்து உளுந்தில் போடாமல் அரிசியில் போட்டால் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் சூப்பராக வரும். இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கொடுத்த டிப்ஸ் அவங்க. ஸோ நிஜமாவே நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மாலாம் கூட உளுந்தில் தான் போடுவாங்க. பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அரிசியில் போட்டு சூப்பராக தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே உழக்கில் வந்து உளுந்து போட்டுக்கலாம். ஒரு உழக்கு வந்து உளுந்து தலைவெட்டி போட்டுக்கலாம். தலைவெட்டினா ஃபுல்லாக எடுத்து இப்படி நம்ம கட் பண்ணி போட்டால் இந்த மாதிரி வருவாங்க. இதுதான் தலைவெட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உழக்கு உளுந்து போட்டுக்கலாம். இதையே நம்ம வந்து வாஷ் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடலாம். அந்த தண்ணியை நம்ம வந்து அப்புறம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி ஊற வச்சாச்சு. இது வந்து உளுந்து. அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி ஊற வச்சு பார்த்திங்கன்னா அதையும் நான் நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் ஊற வச்சாச்சு. இதை வந்து ஒரு 5 to 6 hours ஊற வச்சுட்டு நான் ஈவினிங் வந்து அரைப்பேன். இப்போ வந்து டைம் வந்து 1 o'clock ஆகுது. ஆஃப்டர்நூன் நான் ஈவினிங் ஒரு 6 o'clock போல் தான் அரைக்க ஆரம்பிப்பேன். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் உளுந்து நான் போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உளுந்து போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ உளுந்தில் வந்து நம்ம போடும்போது தண்ணி வந்து கிரைண்டரை ஆன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரொம்ப தண்ணி மொத்தமாகவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றலனாலும் நம்ம டக்குன்னு கிரைண்டர் ஓடாது, அப்படி நின்றுடும். ஸோ பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் இது. ஸோ இது வந்து தெளித்து தான் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி ஊற்றி தான் நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து ஊற வச்ச தண்ணியை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா மாவு எப்படி கொஞ்சம் வந்துட்டு. ஸோ இந்த ஓரமெல்லாம் எனக்கு பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மாவு வந்து இன்னும் கொஞ்சம் அரைனா இந்த மாதிரி ஓரம் இப்படி பண்ணிவிட்டால் இது கடப்பாக இருக்குன்றதுனால இன்னும் நல்லாவே உங்களுக்கு பொங்கி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனா இப்படி பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறது. கை ரொம்ப பயந்துட்டு உள்ளே விட்டிங்கன்னா கையை இருக்கிற மேலாக்கடி பண்ணாலே போதும். அது நம்ம பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ரொம்ப வச்சு பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி வந்து இந்த மாதிரி தான் எடுத்து ஊற்றணும். ரொம்ப அப்படியே பதப்பதான் ஊற்றாதீங்க. ஓரம் ஊற்றணுங்க. தண்ணி தொட்டு பண்ணும்போது கையில் ஓட்டாது. பாருங்கள் மாவு இப்போவும் நல்லா ஆடிருக்கு. அது ஓரம் எல்லாம் நல்லா வந்து மாவு நல்லா பாருங்கள். நான் ஓரம் போட்டதுலாம் இந்த மாதிரி ஓரம் பண்ணிக்கலாம். அப்புறம் வச்சு விட்டுருது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மாவு எடுத்துக்கலாம். மாவு நல்லா நசிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கை நல்லா இப்படி விழுது பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி மிதக்குது பாருங்கள்.
மாதிரி எடுத்து இப்படி ஒரு குண்டான வச்சு இப்படி பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இது நான் சொல்கிறது. அப்போ தான் உங்களுக்கு கீழே மேலே ஆகாமல் இருக்கும். சின்ன குண்டான இருந்தாலும் உங்களுக்கு நான் பெரிய குண்டான வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன குண்டான வச்சு இந்த மாதிரி வழிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் வச்சு வழிக்கிறது. இப்படி ஆன் பண்ண இந்த மாதிரி நீங்கள் அரிசி போடும்போது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நம்ம பார்த்து ஊற்றணும். ரொம்ப வந்து ஊற்றினா தண்ணியாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இப்போ நான் அதுக்கு இந்த அளவுக்கு நான் போட்டு தண்ணி இது பண்ணுங்கள் எப்படி இருக்குங்க. அப்புறம் வேண்டப்போ தண்ணி இல்லாத போது தண்ணியை ஊற்றிக்கிறேன். பாருங்கள் அரிசி போட்டது மசிஞ்சிருச்சு. இதை பாருங்கள், இது பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நரடான்னு தெரிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தான் அரிசியாக இருக்கணும். ரொம்ப அரிசியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தது தான் நம்ம வழிக்கிறப்ப போதும். ரொம்ப நம்ம அரைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகிடும். இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் கொஞ்சம் அரிசி நம்ம தொடரும் போது தெரியும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா உளுந்து நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த உளுந்து இங்கே இருக்குது. இப்போ இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து அரைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ண நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாருங்க நான் அரைச்சிட்டு இந்த பாருங்க உள்ளே எப்படி கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ரவ மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரவையாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இருக்கணும். ஆனால் உள்ளே நம்ம இப்படி பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து எடுத்து கலக்க கஷ்டமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணால் இந்த உளுந்து அப்படியே இது பண்ணால் இதுவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சமாக போட்டோம்னா இது ரெண்டுமே அப்படியே அரிசி மாவு கூட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 ஓட்டு ஓடும். நம்ம என்ன பண்ணால் எடுத்து தனியாக வலிச்சு வச்சுக்கலாம். ஸோ கல்லுப்பு பாருங்கள் நான் இந்த அளவுக்கு போடுறேன். இது வந்து எல்லா மாவுக்கும் சேர்த்து தான் போடுறேன் நான். இதில் கொஞ்சம் மாவு நான் வச்சுருக்கேன் கரைக்கிறதுக்காக. அதே மாதிரி இதில் கொஞ்சம் மாவு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை போடுறேன். இப்போ நான் எடுத்து கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஒரே இப்போ நான் அரைச்சி மாவெல்லாம் ஒன்றாக்கி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு குளிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மணி வந்து 10:30 ஆகுது நைட்டு. நான் அரைச்சிருக்க டைமர் உங்களுக்கு ஒரு 8 hours நல்லா ஃபர்மெண்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கை உள்ளே இது பண்ணி நல்லா பண்ணுங்கள். அது மாதிரி இந்த மாதிரி இந்த கையை இப்படி வச்சுட்டு உள்ளே இப்படி சிலுப்புற மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது வந்து நான் இதே தான் இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். நான் தண்ணிலாம் இதுக்கு மேலே எதுவுமே ஊற்றல. கொஞ்சோண்டு கடைசியாக கிரைண்டருக்குள்ளே இருக்கிற அந்த மாவை வழித்து அந்த தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி தண்ணியெல்லாம் கிடையாது. இதுவே தான் நான் இட்லிக்கும் தோசைக்கும் இந்த மாவு தான். இப்போ இதை வந்து நான் 2 பாத்திரத்தில் வச்சுருவேன். ஏன்னா இதில் வச்சா நமக்கு அப்படியே பொங்கி வழிஞ்சிரும். ஸோ அதனால் இது வந்து நான் 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவேன். இப்போ நான் இதில் பாதி ஊற்றி வச்சுருவேன். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த அளவு ஊற்றுறா போதும். ஸோ இந்த அளவு ஊற்றினா போதும். ஏன்னா இது இன்னும் பொங்கி மேலே வந்துடும். ஸோ நம்ம அதில் வந்து ஒரு அரைக்கும் கம்மியாக தான் நம்ம ஊற்றி வைக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் பாருங்கள் ஸோ இதையும் இந்த அளவுக்கு வச்சா இது நாளைக்கு பாருங்கள் காலையில் நான் காமிக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பொங்கி வந்துடும். இதுவே தான் நான் இட்லிக்கும் ஊற்றுவேன், தோசைக்கு ஊற்றுவேன். நான் தனித்தனியெல்லாம் அரைக்க மாட்டேன். இந்த இதுவே நமக்கு சூப்பராக ஸ்பாஞ்சான நல்ல இட்லி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் தோசை நல்லா கிறிஸ்பி தோசையும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த ஓரம் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா வழித்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க
பாருங்கள், மாவு பாருங்கள் எப்படி பொங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சோன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. இன்னொரு குண்டான் இருக்குது பார்த்திங்கன்னா, இதையும் நான் கலந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா பண்ணிட்டு கலக்கிட்டு இட்லி ஊற்ற வேண்டியது தான். இதை மீதியை வந்து நான் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இட்லி ஊற்றிட்டு ஸோ உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 4 டேஸ்க்கு வரும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு, ஏன்னா இந்த மாவு அந்த உப்பு எல்லாம் கலக்கணும்ல, நல்லா அன்னமிட்டாலும் ஃபுல்லாகிடும். ஸோ இப்போ கலக்கியாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே இட்லி ஊற்றி வைக்க வேண்டியது தான். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி தான். நம்ம இந்த மாதிரி அளவு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு இட்லி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள். பாருங்கள் இந்த இங்கேக்கான கிளாஸ் இந்த மாதிரி தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு இப்படி இட்லி ஒட்டாமல் வரும். இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் இட்லி மாவை அரைச்சி இதே மாதிரி இட்லி சுட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் பார்பிஸ் கிச்சன் பாரதி. See you, tata, bye bye.